தான் இப்பவே ஒத்திக பாத்துக்கிறேன். அப்பா, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குடும்பத்தை பத்தி எப்படி எல்லாம் கத்துவங்க. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் காதலுக்கும் எல்லையே காதல் எந்த மீதில் என்றால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது, மனசு கவலைப்படுகிறது. காதல் எந்த மீதில் என்றால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ, நாளும் பார்த்துக்க வேண்டாமோ. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ. எண்ணம் போலே எல்லாம் நடக்கும், எதுவும் தப்பாது, இனிமேல் எதுவும் தப்பாது. எண்ணம் போலே எல்லாம் நடக்கும், எதுவும் தப்பாது, இனிமேல் எதுவும் தப்பாது. இன்னும் என்ன என்ன வேணும் கேளு என்னை இப்போது, நீயும் என்னை இப்போது. காதல் எந்த மீதில் என்றால் காதில் இனிக்கிறது, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ. முகத்துக்கு மேலே முகத்தை வச்சு ஒண்ணு கொடுக்க வேணும், கொடுத்ததை திருப்பி எடுக்க வேணும். முகத்துக்கு மேலே முகத்தை வச்சு ஒண்ணு கொடுக்க வேணும், கொடுத்ததை திருப்பி எடுக்க வேணும். பிறகு தொட்டில் போட வேணும், குழந்தைய தூங்க வைக்க வேணும், நீயும் பாட்டு பாட வேணும். காதல் எந்த நீரில் என்றால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது, மனசு கவலைப்படுகிறது. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ, நேரங்காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ, நாளும் பார்த்துக்க வேண்டாமோ. சாமி சாமி என்ன வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க? வெளியே வெயில் அதனாலதான் வீட்டுக்குள்ளாரியே வந்துட்டேன். ஆமா, நீங்க யாரு எப்படி வந்தீங்க? வாசப்படி தாண்டிதாமா வந்தேன் வனிதாமணியே. படிதாண்டாம பறந்து வந்தீங்கன்னா சொன்னேன். சாமி சமயக்கட்டு வரைக்கும் வருதே. சமயக்கட்டு என்ன சென்டர் ஹார் என்ன சாமிக்கு எல்லாமே ஒன்றுதான். ஆமா ஆமா ஆமா, நீங்க யாரு? அப்பா சாமியா? நான் அப்பா சாமியும் இல்ல அண்ணா சாமியும் இல்ல, சொக்கியின் காதலா கடனால் சிக்கி தவிக்கும் சொக்கன் சாமி. இந்த வேஷம் அழுகாது. ஏன் இந்த கோலம்? எந்த கோலம்? வீட்டு வாசல போட்டிருக்கீங்க அந்த கோலமா? இல்லை, இந்த சாமியார் கோலம் ஏன் என்று கேட்டேன். பாவி, உங்க அப்பருக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிக்காக போட்டேன் காவி. கண்டே இன்றே இமயமலைக்கு போகிறேன். டிக்கெட்டுக்கு பணம் வேணுமா? அறிவு இருக்கா உனக்கு? என்னைக்காவது டிக்கெட் எடுத்து நான் வண்டியில போயிருக்கேன்? ஒரு ஏடியா என்ன போக சொல்றியா? போறேன்னு சொன்னீங்களே. இப்ப இருக்கிறேன்னு சொல்றேன். உங்க அப்பருக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி நீ தரியா? அத்தா அடங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? எவ்வளவுதான் இருக்கும்? 200 ரூபாய் வச்சிருக்கேன். போதுமே. ஆனா நீங்க 2000 ரூபாய் கொடுக்கணுமே அவருக்கு. 200 2000
தெரியுது. பாக்கிக்கு ப்ராடக்ட் எழுதி கொடுக்க போறீங்களா? காதை கொடு. ஏன் காதை இருக்க தோட்ட காட்சி அடவு வைக்கலாம்னு பாக்குறீங்களா? சின்ன புத்தி ரகசியம். வா அப்படியே செஞ்சிடலாம். போ போடு. 200 ரூபாய் கொண்டா கொண்டா போய். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு கட்ட மானிடா. யாரா அது? தாண்டா மாமா. இல்லை, நான் இல்லாதப்ப ஏன்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது நீங்க இல்லங்கிற விஷயமே. அசலோட வந்திருக்கியா? கைவசம் வச்சிருக்கிறேன். கொண்டா கொண்டா இல்ல கொண்டா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. கடனை திருப்பி கொடுக்கும்போது யாராவது ஒரு சாட்சி தேவை. கடவுளை கூப்பிடட்டுமா? அவரையும் இல்லையா? கடவுளுக்கே கடன் கொடுத்து வச்சிருக்கீங்களா? நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்கு உங்க மகளை கூப்பிடுங்கண்ணே. மகளை இதுவரைக்கும் சந்திக்கலையா? இல்லையே. மக வீட்டுக்குள்ளதான் இருக்காளா? இருக்குதே. அது எப்படி தெரியும்? உங்க மக உங்க வீட்டுல எல்லாம் வேற எங்க இருப்பா? ஓஹோ, அப்படி கண்டுபிடிச்சு சொல்றியா? ஓகே வந்திருக்கா ஒரு போச்சு. அதடே வந்துட்டீங்களா? ஆமா, கால் வந்துட்டேன். இன்னும் முக்கால் தான் பாக்கி. பெரியவரே மாமா, இப்ப நான் உங்க கடனை திருப்பி அடைக்க போறேன். 100 ரூபாய் தான் தருவேன். ஆனா ஒவ்வொரு நோட்டை கொடுக்கும் போதும் அந்த நோட்டை உடனுக்குடனே நீங்க உங்க பொண்ணு கையில கொடுத்துடணும். ஏன் நான் பணத்தை திருப்பி கொடுத்தேங்கிறதுக்கு அந்த பொண்ணு தான் சாட்சி. நான் வச்சுக்கிறேன். சரி கொடு. எப்படியா இருந்தா என்ன? இந்தாங்க 100 200 300 400 கொடுங்க கொடுங்கப்பா கொடுங்க. கொடுங்கப்பா. இது, 400 500 குடுறா. 500. பல்ல உடச்சு. இல்லை, எனக்கு வயசு 50. 55. இருக்கட்டும் 55. அடுத்த 5 வயசுல 60 கல்யாணமா? இல்ல பேசாதடா. என் கண்ணுக்கு வயசு 20. ஸ்ரீரங்கம் கோயில சுத்துற மாதிரி மை விழுந்த நோட்டை மறுபடி கொடுத்து 2000 சரி பண்ணிடலான்னு பாக்குறியா? ஓகே, உனக்கு காதல் பெருசு, எனக்கு கடன் பெருசு. பொண்ணை பெத்துக்கலாம், பணத்தை பெத்துக்க முடியாது. தெரியாதா? உச்சோடி மாமா. நான் வரேன். இன்னும் 1800 பாக்கி. அம்மா அவன் கொடுக்குறான், அதை வாங்கி திருப்பி கொடுக்குறியா? சொல்ல உடச்சோம். என்ன ஏளனமா பேசுறீங்களே, என் நெஞ்சு எப்படி எரியுது தெரியுங்களா? இத்தனை வருஷமா போலிப்படியில தான் அளக்க சொன்னேன்னு என்ன அவமானப்படுத்தினியே. அன்னைக்கு என் வயிறு எப்படி எரிஞ்சது தெரியுமா? அதனாலதான் இப்படி செய்தேன். சேச்சே, உங்ககிட்ட என்ன பேச்சு? எனக்கு இப்ப வேண்டியது பணம். இப்படி கேட்டா எப்படி சாமி? அறுவடை வரைக்கும் தவணை கொடுங்க. யோசிக்கிறீங்களே, யோசிக்காதீங்க. உங்க காதோடு கேட்டு கேட்கிறேன். கொஞ்சம் கருணை காட்டுங்க சாமி, கொஞ்சம் கருணை காட்டுங்க. கொடுத்த கடனை திருப்பி கொடுத்துரு. கருணை எவ்வளவு வேணும்னாலும் காட்டுறேன். ஐயோ, என் உடம்பு 1000 ஊசியான குத்துங்க. ஆனா போதும், நிறுத்துறா. பணம் கொடுக்கல நான் ஜப்தி தான். இதோட உங்க கையாலையா என்ன கொண்டுருங்க, என்ன கொண்டுருங்க. அந்த பாவத்தை நான் ஏன் செய்யணும்? அவமானம் தாங்க முடியலன்னா எங்கேயாவது ஆத்திர குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து தொலை. என்ன மன்னிச்சிடுங்க தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. ஐயா, என் வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்ததும் தவற கேட்டேன். மானம் போயிடுச்சுன்னா உயிர் வாழ முடியாதுன்னு எவ்வளவோ கெட்டி கேட்டேன். பணம் கொடுக்க முடியலன்னா தற்கொலை போயிட்டு செத்து போற சொன்னாங்க. அந்த ஆத்திரத்துல அறிவளந்து இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். எனக்கு நீங்க என்ன தண்டனை வேண்டாலும் கொடுங்க. போதும், நிறுத்துறேன்.
இவனை கையும் காலையை பிடிச்சு கட்டி முடிச்சு விட்டு கொண்டு ஒப்படைச்சுறேன். ஏப்பா இவரை ஜெயிலுக்கு அனுப்பினா பாவம் வந்துருமா? தம்பி சொல்றது வாஸ்தவம் தாங்க, மன்னிச்சிடுங்க, திருந்திடுவாரு. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க 2 பேரும் சொல்றது. ஏன் நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? திரும்ப வந்தான்னா என் கதி என்ன? இவனுக்கெல்லாம் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன். அப்பா நீங்க மன்னிச்சீங்க, இவர் மனுஷனா மாறிடுவார். அண்ணே அறுவடை ஆனதும் பணத்தை கொடுத்துருங்க. சாமி தம்பி சொல்றபடியே கொடுத்துறனுங்க. அப்பா ஜப்தியை வாபஸ் வாங்கப்பா. யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கப்பா. சரி டேய், அறுவடை ஆனதும் பணத்தை கொண்டாந்து கொடுத்துறா. சரி சாமி. தம்பி என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். சரி, வாங்க, வாங்க. 10க்கு 10 சதுரம் 6 அடி ஆழத்துல ஒரு குழி தோண்டணும். மம்பட்டி கடப்பாறையில நான் கொடுத்துடுறேன். என்னையா கேக்குறேன்? 100 ரூபாய் கொடுத்துருங்க, இப்பவே குழியை தோண்டி போடுறேன். குழி தோன்றதுக்கா என்ன தோன்றதுக்கா பார்த்து சொல்லியா? சரிங்க, குறைச்சு 90 ரூபாய் கொடுத்துருங்க, வேலையை ஆரம்பிச்சிடுறேன் இப்பவே. நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நானே தோண்டிக்கிறேன். போயா ஐயா, போயா. ஓகே ஓகே. என்னப்பா? வா. ஆமா, என்ன குழி கிளின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? குழின்னு தான் பேசினேன், கிளின்னு பேசலையே. ஆமா ஆமா, குழி இருக்குப்பா. அதாவது எங்க அப்பன் சாகும்போது இந்த இடத்துல 5000 புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாய பொழந்துட்டான். அதை கேட்டு நான் வாய பொழந்துட்டேன். ஆமா, உங்க அப்பா வாய் பழந்தாரு. ஆச்சரியத்துல வாய பொழந்தேன். இந்த பணத்தை எடுக்கிறதுக்காகத்தான் அவனை கூப்பிட்டு ஒரு குழிய தோன்றான்னு சொன்னேன். அவன் 90 கேட்டான், அடைச்சி போடான்னு. அப்ப இந்த 5000 ரூபாய் இருக்கா? சத்தம் போடாத, சத்தம் போடாத. ஏப்பா 5000 ரூபாய் இருக்குன்னு சொன்னா 90 ரூபாய் கொடுத்தாண்டவா? 5000த்துல 90 குறையுமே. அதுல கஞ்சித்தனமா? எல்லாத்துலயும் கணக்கா இருக்கணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பாரு, இந்த யாருகிட்டையும் சொல்லாத. நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். இந்த பணத்துலதான் உன் கல்யாணத்தையே முடிச்சு போடுறத தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். ஜாக்கிரதை. இந்த இடத்துல தான் இருக்கா? வரட்டுமா? சத்தம் போடாது, இங்கே சுத்திட்டு தெரியாத, சண்டையப்படுவாங்க. இல்ல இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, இந்த இடத்துல 5000 ரூபாய். கடவுளே கடவுளே. ஓகே, வந்துட்டீங்களா? நான் நினைச்சேன். உங்க அப்பா சொன்னதெல்லாம் நான் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதையும் நான் நினைச்சேன். உங்க அப்பா இருக்காரு சரியான மடைய மண்டு. ஆ. ரகசியம்னு சொல்லி ஒரு விஷயத்தை பொம்பளை புள்ள கிட்ட சொல்லலாமா? ஐயோ, 5000 ரூபாய் இந்த இடத்துல. சொக்கி, இந்த பூமி எனக்கு சோறு தான் போட்டுச்சு. இப்போ என் கடனையும் அடைக்க போகுது. இது கடப்பாறை எடு. நீங்களே தட்டு போறீங்களா? அம்மா மம்முட்டிய கொண்டா குடு குடு. இங்கதானே? ஆமா, இங்கதானே? ஐயோ ஐயோ பாருங்க. ஐயோ ஐயோ ஓ, பாருங்க, ஐயோ, பாருங்க. ஐயோ. நல்லா நல்லா. அச்சா, அச்சா, எத்தனை அடி ஆயிருக்கு? ஐயோ, புதையலே கிடைக்கும் போது அடிக்கணக்கண்ண போயிட்டே இருக்க வேண்டியது. அதுவா புதையல் கிட்ட கொண்டு போய் விடும். ஆமா ஆமா. ஐயோ ஐயோ, இந்த 5000 ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள உங்க உடம்பே போயிடும் போல இருக்கே. அப்புறம் உங்க உடம்புக்காக 5000 ரூபாய் செலவு பண்ணணுமா? நீ ஏன் கவலைப்படுற? காதல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வியாதியில படுத்தாலும் கவலை இல்ல. அத்தா அத்தா, நீங்களே கஷ்டப்படுறீங்களே, நான் என்ன அதை வாங்கி போட்டுட்டுமா? நம்ம கல்யாணத்துக்கு நானே தான் குடிய தோண்டுவேன். தோண்டு தோண்டு. இடையிடையே அப்பப்ப ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு. முதல்ல புளிய தோண்டுங்க, அப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சோறே கண்டுக்குவோம். புதையல வச்சவன் ரொம்ப கீழே வச்சுட்டா. கொஞ்சம் மேலாக வச்சிருந்திருக்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம். ஆட்டா ஆட்டா. என்னத்தா, ஏதாவது தெரியுதா? இப்பதான் இடுப்பு வலி தெரியுது, புதையல தான் தெரியுது. ஆமா, சொல்லி சொல்லி 5 அடி வரைக்கும் வட்டியாச்சு. புதையல காணோம். புதையல் இருக்குதா இல்லையா? ஒருவேளை என் தாத்தா மறந்துட்டு 6வது அடியில வச்சிருப்பாரோ. இன்னும் ஒரு அடி தோண்டிடுங்க, அப்புறம் என் கழுத்துல தாலி கட்டிடலாம். தாலி கட்டவா? அதுக்கு நான் மேல ஏறணுங்கிறத சந்தேகமா இருக்குது. ஏன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் தோன்றேன். அப்பா வந்துருவாரு. ஒருத்தர் காணா. புதையல் இருக்குதோ இல்லையோ உங்க அப்பா இருக்கிறான். நானும் வர்றேங்கிற, அதுவும் வேண்டாங்கிறீங்க. வேண்டாம் வேண்டாம், சரி சரி, ஆட்டம். நானே சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம். முடியலடிமா. என்னத்த, ஏதாவது கிடைக்குமா? இன்னும் கொஞ்சம் தோணா பெட்ரோல் கிடைக்கும். பலே பலே பலே, நல்லா தோண்டிருக்க. போது நிறுத்துறேன். ஏன்டா ஆச்சரியப்படுற? குப்பை கொட்டுறதுக்கு ஒரு குழி தோண்டணும்னு நினைச்சேன். அது செலவில்லாம தோண்டணும்னு நினைச்சேன். ஒட்டு கேட்டிருந்த உன்னை பார்த்தனா புதையல் கதையை சொல்லி உன்னையே தோண்ட வச்சுக்கிட்டேன். சாலியை விட மோசம். இனி அதிகமா தோண்டினா கொட்டுறதுக்கு என்கிட்ட குப்பை இல்லை. மேல வா. எப்படி மேல வர்றது? பாவம் பண்ணி இப்ப படிப்படியா தோண்டணும். ஒரேடியா தோண்டிட்ட. கை கொடுக்குற. வா வா வா. நல்லா பையன். வேண்டாம், பலவடி குதிக்கிறேன். ஏன் பாவம் இந்த பாடுபடுத்துறீங்க? பாவம் என்ன? பாவமா?
பேராசக்காரப்ப 5000க்கு இவ்வளவு பெரிய குழிய வெட்டி இருக்கான். 10,000னா கிணறே தோண்டிடுவான். உன் வீட்டு குப்பையை கொட்டுறதுக்கு குழி தோண்ட நான் தான் கிடைச்சேன் உனக்கு. ஆமாடா, வாங்கின கடனை கொடுக்க வக்கில்லாத வயலுக்கு இதுதான் தண்டனை. தண்டனை ஆமா. சரியா வர்ற என்ன குழி தோண்ட வச்சில்ல, உன்னை நான் பழிக்கப்படி வாங்குறேன். முடியுமா? உன்னை நான் பழிக்கப்படி வாங்குறேன். என் பேர் சொக்கையில போ போ. மங்கம்மா சபதம் பார்த்திருக்கிறியா? பார்க்கல. இப்ப பாத்தியே, இது சொக்கை சபதம். மாடசாமி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். மகன் சொல்லி கொடுத்துட்டான், அப்ப இவ்வளவும் செய்யறான். இந்த பணம் பண்ணையார் முகத்துல வீசேறி கணக்க தீர்த்துக்கும். அதோட இவ்வளவுக்கும் காரணமாயிட்டு அந்த பையனுடைய கையோ காலையோ வாங்கிட்டு வா, இன்னும் கொடுக்குறேன். கையோ காலோ என்னாஜமா ரெண்டையுமே கொண்டு வந்து சேர்த்துறேன். நானே செஞ்சு முடிச்சிடறேன். ஆனா கொஞ்சம் முன்ன பின் ஆயிட்டாலும் அவசரப்பட்டு வேற ஆள் அனுப்பிச்சாரு எஜமா. நானே செஞ்சு முடிச்சிடறேங்க. உன் வருமானத்துல கை வைக்க மாட்டேன். காட்டும் கைவரிசைய. போயிட்டு வா. வரேஜமா, வரையா. போயிட்டு வா. மாடசாமி, நல்ல ஆளை பிடிச்ச. எல்லாம் பணம் எஜமா, பணம். இந்த உன் பங்கு. ஏன் சத்தம் போட்டீங்க? ரெண்டு பேரும் அவ்வளவுதான் பறிஞ்சு பேசுனீங்களே, திரும்ப வந்து நிக்கிறாமா? என்ன கொலை பண்றதுக்காக வந்துருக்காமா? தம்பி தம்பி, நான் கொலை செய்யறதுக்காக வரலீங்க. என்னென்ன விஷயம்? பக்கத்தூர் வேலு பண்ணையார் கூப்பிட்டு அனுப்பினாருன்னு போனேன். எப்படியோ தெரியல, ராத்திரி நம்ம வீட்டுல நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னாரு. சொல்லிட்டு உன் ஜப்திக்கு காரணம் அப்ப இல்ல மகன்தான். உனக்கும் ஊருக்கும் நல்லவனை போல நடிச்சு அத்தனை அக்கிரமத்தையும் அவன் தான் செஞ்சுட்டு வரான்னு கேள்விப்பட்டேன். என்னால பொறுக்க முடியல. அதனால இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க அப்பா மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு அந்த மகனுடைய கையையோ காலையோ வெட்டி எடுத்துக்கிட்டு வா, இன்னும் தலைனாரு. நான் வரலன்னா வேற யாரையாவது அனுப்பிடுவாருன்னு பயந்து நானே முடிச்சுட்டு வரதா சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. இந்தாங்க தம்பி, உங்க கையகால வாங்கறதுக்காக எனக்கு கொடுத்த பணம் நீங்களே வச்சுக்கீங்க. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு வேண்டாம். இந்தாங்க அறிவார். அப்பா பாத்தீங்களா, பழி வாங்காம மன்னிச்சிங்க, அவர் மனுஷனா மாறிட்டாரு. ஆமா தம்பி, கையில அருவாளோட பார்த்த உடனே நான் சந்தேகப்பட்டுட்டேன். நீ சொன்னது வாஸ்தவம் தான். நீ சொல்றது ரொம்ப சரி. தம்பி, தம்பி, பாத்தீங்களா உங்களுக்கு என் பிள்ளைக்கு உள்ள வித்தியாசத்தை? நீங்க மனுஷனை மிருகமாக்குனீங்க, என் மகன் மிருகத்தை மனுஷனாவே மாத்திட்டான். சிவகாமி, முத்தைய குருசாமி மாத்திரம் மாத்தன, இந்த மிருகத்தையே மனுஷனா மாத்திட்டா உன் புள்ள. உன் புள்ள என்ன, நம்ம புள்ள. மகளுக்கு நலுங்க கூப்பிட்டாங்க, நாங்க போயிட்டு வரோம். வாக்கா போலாம். வேலு, வேலு, வணக்கம். எங்க வந்த? தந்துட்டு போக வந்தேன். இது என் கையை காலை வெட்ட சொல்லி நீங்க குருசாமிக்கு கொடுத்த பணம். அவனே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அப்படியா? அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போக வந்தேன். என்ன? சந்தர்ப்பத்தாலாம் நாம மோதும்படி ஆயிடுச்சு. அதுவும் உங்களால் தான். நான் அதை அப்பவே மறந்துட்டேனே. ஆனா நீங்க மட்டும்தான் இன்னமும் என்ன விரோதியா நினைக்கிறீங்க. மிஸ்டர் வேலு, இப்படித்தான் பல பேர் தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்துக்கிறதுக்காக ஒண்ணு மரியாதை அப்பாவி ஏழைகளுக்கு பணத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள மோத விட்டுட்டு இவங்க மட்டும் நாட்டுல நல்லவங்க பேரோட நிம்மதியா சுகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், தயவு செய்து நீங்களும் அப்படியெல்லாம் செய்யாதீங்க. பேச்சருக்கு நீயா நான் பார்த்துடுவோம். அப்ப ஒண்ணு செய்யுங்களேன். என்ன? மோதியே தீரணும்னா இடத்தையும் நேரத்தையும் நீங்களே சொல்லி அனுப்புங்க. நம்ம 2 பேரும் தனியா சந்திப்போம். ரெடி, சந்திப்போம்.
மிஸ்டர் வேலு, நீங்க தேவைப்பட்ட கிடைச்சாச்சா? பத்திரம் என்ன சொல்லி அனுப்புங்க, வந்து தந்துட்டு போறேன். சத்தம் போடாம நடக்க. கொண்டாங்க, கொண்டுட்டு தான் வருவேன். அவன் என் எதிரி. நடங்க, வீட்டுல போய் பேசிக்கலாம். விஜயா, என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நடக்க. உனக்காகத்தான் வரேன். வந்துட்டீங்களா? எங்க போயிருந்தீங்க? அங்க என்ன நடந்துச்சு? விஜயா, அங்க என்னவா நடந்துச்சு? நீயாவது கொஞ்சம் சொல்ல. கொலை செய்ய போன உன் கணவரை தடுத்து பூட்டியாங்க. என்னங்க விஜயா சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் அவனை கொல்லாம விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விட மாட்டேன். காரணம், அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லை. அப்போ உனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு. விஜயா, பொறுமையா கேளு. அத்தா அவரை கொண்டுட்டு தூக்கு மேடைக்கு போயிடுவாரு. அவரோட நீயும் உடன்கட்ட ஏறிடுவ. அப்புறம் எங்கது? ஓ, நான் என்னமோ உனக்கும் அவனுக்கும் லவ்னு பயந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, நீங்க அவரை கொலை செஞ்சுட்டா நான் வாழ முடியுமா? முடியாது, முடியாது. அப்படின்னா இதையும் ரிவல்வரையும் இப்பவே எடுத்துக்கிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிடுங்க. ஆமாங்க, விஜயா சொல்றது நல்லதாதான் தோணுது. அப்படியே செஞ்சிடுங்க. அப்படியே செஞ்சிடலாம். இருந்தாலும் இன்னும் உங்க மனசு மாறலையா? அப்படின்னா இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போயிடு. என்னங்க, அவளை சமாதானப்படுத்துங்க. பிடிவாதக்காரி போனாலும் போயிடுவா. விஜய், நீ போகாதே. வீட்டுல இருக்கிறதா முக்கியம். உன் சந்தோஷம் தான் முக்கியம். விஜயா, எனக்கு நீதான் முக்கியம்.
உனக்காக துப்பாக்கிகளை போலீஸ்ல கொண்டு போய் இப்பவே ஒப்படைச்சிடுறேன். சந்தேகப்படுறியா? சத்தியமா ஒப்படைச்சிடுறேன். போதுமா? போமா உள்ள. விஜயா, நீயே என் விரோதிக்கு வேண்டியவளா வருவேன் நான் நினைக்கவே இல்லை. ஏங்க, நம்ம குடும்பத்தின் அமைதியை கலைக்க வந்த அந்த விரோதி யாருங்க? பக்கத்தூர் பண்ணையார மகன் துரைசாமி மகன். என்ன நடந்துச்சு? வயல்ல என்னோட வரிசண்டைக்கு வந்தான். காவேரி, மானத்தை விட்டு சொல்றேன், என்ன வீடு கொண்டு அடிச்சுட்டான். டேய், என் மச்சினிக்கா உனக்கு நேரா நீட்ட துப்பாக்கிய போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். ஆனா இதோட உன்னை விட்டுடுவே நினைக்காதே. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அருவாளை கொண்டாவது உன்னை கண்ட தொண்டமா வெட்டி அதே வாய்க்கா வரப்புல போட்டு பொறிக்கல. என் பேரு வேறு பண்ண இல்லை. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அருவாளை கொண்டாவது உன்னை கண்ட தொண்டமா வெட்டி அதே வாய்க்கா வரப்புல போட்டு பொறிக்கல. என் பேரு வேறு பண்ண இல்லை. அம்மா, என்னடா சோர்ந்து வர்ற? சந்தோஷமா வர்றதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. ஏன் மாமா? அங்கங்க நிக்குது. என்ன நிக்குது? ரயிலா? ஐயோ, ரயில் தான் அன்னாடு நிக்குது. உடம்புல ஓடுற ரத்தம் அங்கங்க அப்படியே டப்பு டப்பு நிக்குது. ஆபத்தான வியாதின்னு பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, அட பாவி, என் கடனை கொடுக்காம காலாவதி ஆயிடுச்சு. நான் என் பணத்தை எவன்டா கொடுப்பான்? கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்களை ஏமாத்திர மாட்டேன். இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்திலாவது கண்டிப்பா நான் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். ஐயோ, அடுத்த ஜென்மத்தில் நீ பூச்சியா பிறக்கிறியோ புழுவா பிறக்கிறியோ உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நான் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல நீங்க நிச்சயமா நாயா தான் பிறப்பீங்க. புழுவா பிறந்தாலும் நான் பூரா பணத்தை அடைச்சுறேன். வேலை கேள்வியா சரியில்லை. முதல்ல எதிர்த்து நின்று உட்காராத. என் பணம் போச்சு. பாவி பயலுக்கு ரத்தம் நிக்கிற வியாதியா? இல்லங்க, இருக்கிறேன்னா யாராவது கையக்கார புடிச்சு விட்டாங்கன்னா ரத்தம் சுறுசுறுப்பா ஓடுதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அறிவு இருக்கா உனக்கு? பெத்தவன் நான் இருக்கேன், என் முன்னாலே அவனை பிடிக்கலையா? ஏண்டா, உனக்கு அறிவு இருக்காடா? உன் உடம்ப பிடிக்கிறதுக்கு எவனையா கூட்டு வரப்படாதா? கடன் படம் திரும்பி வேணும்னா நீங்களே கையக்கார பிடிச்சா என்ன? கருமா, என் தலையெழுத்து காசையும் கொடுத்து காலை பிடிக்கணுமா? என் தலையெழுத்த பாரு. அப்பா, காலத்துக்கு மேல வேற போட்டாங்க. ஏண்டா ரத்தம் ஓடுதா? இல்ல இல்ல, நிக்குது. பரமா பிடிக்கும், நல்லா பிடிக்கும், வெக்கப்படாம பிடிக்கும். முடியலையா? விட்டுருங்க. எப்பாடா அடுத்த ஜென்மம் தான். ஐயோ ஐயோ, அடுத்த ஜென்மன்றானே. எலும்பு மாதிரி நினைச்சேன், இரும்பு மாதிரி இருக்கே, இரும்பு மாதிரி இருக்கு. என் உடம்ப எவனாவது ஒருத்தன் பிடிக்கணும் போல இருக்கு. என்னால முடியாத. ஐயோ, நிஜமா என்னால முடியலமா? உன்னால முடியல. அக்கம் பக்கத்துல யாராவது பிடிச்சாம சொல்லையா? ஐயோ, அக்கம் பக்கத்துல யாரா இருக்கிறா? தலைமாட்டி நிக்கிறேன், கூப்பிடு. அது என் பொண்ணாச்சே. கூப்பிடாத, பக்கத்து வீட்டு பொண்ணையா கூப்பிடுற. அப்பா, அம்மா, நிஜமாவே என்னால முடியல. மூச்சு வாங்குது. ஆபத்துக்கு ஆபம் இல்ல. போயிட்டான்னா பணம் போயிடும். புடியுமா? ஐயோ ஐயோ, நீ புடியுமா? தயவு பண்ணி வந்துட்டேன். உங்களுக்கு என்ன இந்த வியாதி வந்தது? ஐயாம்மா கேக்குறேன். மெல்ல புடி, மெல்ல. அன்னைக்கு குடிய தோணும் பாரு, தலைய பிடிக்கிறேன். கைய புடி, கைய புடி. குடிய வெட்ட சொன்னால உங்க அப்பா அன்னைக்கு பிடிச்ச வியாதிதான். அறிவு இருக்கா உனக்கு? உங்க அப்பா என்ன போய் குடிய தோண்ட வச்சானே, அவனுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டாம். அதுக்கு தான் இந்த என்ன அநியாயம்? உங்க கண் முன்னாடியே உங்க பொண்ணு. யோ, கடமைக்காக பிடிக்கலையா? கடனுக்காக பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பாவி பயலுக்கு ரத்த நிக்கிற வியாதி. அதுக்காகத்தான் அவன் கூட்டு வந்தேன். போய் பாரு. அது புது வியாதி. குடிச்சு பாருயா. நாடு நல்லா தானே பேசுது. இப்ப ஒண்ணு இல்ல. வைக்கா இல்லையா? ஒண்ணு இல்ல. பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்து எனக்கு ரத்த நிக்கிற வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்லையா? எப்படிமா? ஓஹோ, இருக்கும் இருக்கும். இப்படித்தான் இப்பதான் இதே மாதிரி ஒரு கேஸ முடிச்சுட்டு நேரம் இங்க வரேன். இங்க பாருங்க, இதுக்கு ஒண்ணும் பிரமாதமான மருந்து இல்ல. ஆத்தங்கர ஓரத்துல 6 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய குழியா நோண்டி
அதுக்குள்ள இவங்களை கொண்டு போய் நிப்பாட்டி கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடி ஒரு 4 முழுது நிக்க வச்சா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு கொண்டு இல்லை, எனக்கு கொண்டு இல்லை. என் உடம்பு கொண்டு இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் வலிச்சதெல்லாம் நடிப்பு. நடிப்பா? ஆமா, குப்பை கொட்டுறதுக்காக புளிய தோண்ட வச்சுல என்ன படிக்க முடி வாங்குறதுக்காக தான் உன்னை கைய கால பிடிக்க வச்சேன். ஆமா, சரி, ஏன் அவகையை பிடிக்க கையோட என்னது கையோட பொண்டாட்டி விட்டுட்டு புருஷ மாதம் தனியா போவானா? யார் பொண்டாட்டி? யார் சொன்னா? யார் சொல்? யோ, பாத்தியா இல்லையா இந்த பொண்ணு என்ன கைய கால பிடிச்ச அமர்த்துற? நீ கண்ணால பாத்தியா இல்லையா? பார்த்தேன். 4 பேர் மத்தியில இதை போய் கேட்டா சொல்லுவியா மாட்டியா? சொல்றேன். அவ்வளவுதான். யோ, 1000 ரூபாய் கடன் கட்டிய வேணுமா வேண்டாமா? வேணும். இதெல்லாம் பார்த்ததா சொல்லுவியா வெளியில? மாட்டேன் 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 மாட்டேன். யோ, பிள்ளையார் கோயில கொண்டு போய் நிக்க வச்சு உன் பொண்டாட்டி புள்ள குட்டி சத்தியமா கேட்பேன். சொல்லுவியா மாட்டியா? என்ன நம்பி இப்படி கேக்குறீங்க? நடந்ததை கேட்டா 4 பேருக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? 1000 ரூபாய் பணம் வேணுமா வேண்டாமா? பணம் மாத்தி நீங்க மாத்தி எனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டி தான் பெருசு. தம்பி, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் 4 பேருக்கு மத்தியில வந்து சொல்ல சொன்னாலும் கண்டிப்பா வந்து நடந்தது அப்படியே அப்பட்டமா சொல்றேன். நான் வர்றேன். வாழ்க வைத்தியர், வாழ்க வைத்தியர், வாழ்க. ஏன் அப்படி பணம் பணம்னு அடிச்சுக்கிறீங்க? நீங்க சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் எனக்கு தானே சொந்தம். எனக்கு சொந்தம்னா இவருக்கு தான் சொந்தம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களை வாழ விடுங்கப்பா. வாழ விடு. காண விடு. ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். போங்க. ஆமா, இப்போ நீங்க வெளிய எங்கேயும் போலியா? வெளியில இருந்தானே வந்தேன். நாங்க போறோம். போயிட்டு வாங்க. நீங்க தானே பண்ணையார் மகன் முத்தையா? நான் தான். முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நீங்க மறந்துட்டீங்களா? நான் உங்களோட காலேஜில் படிச்சவன். ஒரு நாள் என்னுடைய நோட்ஸ் காணாம போயிடுச்சு. அது நீங்க தான் எடுத்தீங்கன்னு விமலா சொன்னா. நான் தேடி பார்த்ததுல அது உங்க புக்ஸோட இருந்தது. ஆத்திரப்பட்டு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவரும் உங்களை தண்டிச்சுட்டாரு. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சாங்க. காலேஜ் விட்டே நீங்க வெளியேறிட்டீங்க. உங்க காதல் அடைய முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்ச விமலா சென்ற சதின்னு நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையே எனக்கு தெரிஞ்சது. அப்ப இருந்து உங்களை எப்படியா நீங்க செய்யாத குத்தத்துக்கு மன்னிப்பதுக்கு ரொம்ப பெருந்தன்மையா பேசுறீங்களே. நடந்ததை மறந்துடுங்க. வந்த விஷயம் காலேஜ் வாழ்க்கையில குறுக்கிட்டு அவமானத்தை உண்டாக்குனா மறுபடியும் தொல்லை கொடுக்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அத எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. என்னாலான உதவியை நிச்சயம் நான் செய்வேன். என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே இல்லையே. நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கணவர் உங்களை எப்படியும் கொன்னே தீரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்து ஒரு பெரிய பண்ணையா. ஓ, மிஸ்டர் வேலுவா? அவர்தான் உங்க கணவரா? ஆமா. பயப்படாதீங்க. என்னால அவர் உயிருக்கு என்னைக்குமே ஆபத்து வராது. உங்களை பார்த்து அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் அவர் முன்கோபக்காரர். ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சுட்டாருன்னா நான் மாங்கல்யத்தை இழக்கிறதும் இல்லாம உங்க வாழ்வும் பாழாயிடுமே. அதுக்கு என்னதான் செய்ய சொல்றீங்க? நீங்க கொஞ்ச நாள் ஊரை விட்டு ஒதுங்கி அவருடைய கண்ணுல படாம இருந்தா அவர் கோபமும் தள்ளியும். அதுக்குள்ள நானும் அவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுவேன். நீங்க அப்படி செஞ்சா என்னுடைய மாங்கல்யம் நிலைக்கும். என்னால அப்படி ஒரு நன்மை ஏற்படும்னா நிச்சயமா செய்கிறேன். ஆனா 3 நாள் அவகாசம் வேணும். 3 நாளா? எதுக்காக? என்னையே நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட என் நிலைமை சொல்லிட்டு தான் போகணும். நியாயம்தான். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஒரு தெய்வத்தை தரிசிச்ச பெருமையோட போறேன். வணக்கம். நீயா? உன்னை சந்திக்கணும்னு இப்பதான் கேட்டிருந்தேன். போய் நீங்க தான் உலகத்தையே மறந்துட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். என்னது? இன்னும் 3 மாசத்துக்கு நீ என்ன பார்க்கவே முடியாது. ஏன்? நான் இந்த ஊரை விட்டே போறேன். காரணம்? ஒரு பெண்ணினுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக. ஒரு பெண்ணுக்காக
நீங்க அப்படி செய்ய போறதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதோட எனக்கும் ஒரு மாங்கல்யத்தை கொடுத்து உங்க கூடவே என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. விஜயா, என் நிலைமை அப்படி. எனக்கு ஒரு அப்பாவி அக்கா இருக்கு. அவ புருஷன் ஒரு அயோக்கிய. அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன அடையணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கா. இந்த நிலைமையில நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியுமா? சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க. கையோட நம்ம கல்யாணத்தையும் முடிச்சு என்னையும் கூட்டிட்டு போயிட்டா நீங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்கும் நிறைவேறும், எனக்கும் வாழ்வு கிடைக்கும். விஜயா, நீ சொல்றது நியாயம்தான். உடனே அப்பா அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப நன்றி. என்ன பொண்ணு கேட்கறதுக்கு அப்பா அம்மா எங்க அனுப்புறது? வீட்டுக்கு தான். விலாசம் காதலிக்கத்தான் விலாசம் வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? சரி சரி, நீ வந்து சொல்லு, அப்பா அம்மா வந்து வைக்கிறேன். அம்மா. என்னடா? அப்பாங்கம்மா. பண்ணைக்கு போயிருக்காரு. ஏமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நானா? ஆமா, என்னமோ இது உடம்பு சரியில்லையா? இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்போ ஏன் மனசு சரியில்லை இருக்காதா பின்ன? நீ பாட்டுக்கு ஆராய்ச்சின்னு பண்ணைக்கு போய்கிட்டு இருக்க. அவர் பாட்டுக்கு பணம் வந்தா போதும், பையன் பாடுபடட்டும்னு பேசாம இருக்காரு. 2 பேரும் இப்படியே இருந்தா எப்படி? வீட்டுக்கு ஒரு மருமக வரலைங்கிற கவலை இருக்காதா எனக்கு? அந்த கவலை தானா? அம்மா, நான் உங்க புள்ள இல்ல, உங்களை கவலை விடுவேனா? சரி, உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோமா? ஆமா. நிஜமாவடா? ஆமாமா. அப்ப சரி, தை மாசம் வரட்டும். உங்க அப்பாட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு செய்தலாம். தை மாசமா? இன்னும் 3 மாசமா? ஏம்மா, உங்க மனசு சரியில்லை. இன்னும் 3 மாசம் முடியாது. இன்னும் 3 நாள்ல கல்யாணம் ஆகணும். நீங்க நிம்மதியா இந்தடா 3 நாள் என்ன? 3 மணி நேரத்துல எனக்கு மர்மம் வந்தாலும் சந்தோஷம் தான். திடீர்னு பொண்ணுக்கு அங்க போறது என்னம்மா? பொண்ணு எத்தனை பொண்ணு இருக்கு? நீங்க சொல்லுமா. ரெடியா இருக்குமா? ரெடியா இருக்கு. டேய், புரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிற பொண்ணே சந்தோஷமா முடிச்சு வைக்கிறேன், போதுமா? ஏம்மா, அதான் ஒண்ணுமா, என்ன? கல்யாணம் ஆகும் என்னையும் அவரையும் 3 மாசம் வெளியூர் சுத்தி வர சந்தோஷமா போயிட்டு வாங்களேன். உங்க அப்பா வரட்டும், இதுக்கெல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி தரேன், போதுமா? சரிடா. பொண்ணோட விலாசம் என்ன? இப்ப கொண்டாடுறேன். அப்பா கல்யாணம் உடனே என்ன சந்தோஷப்பட்டு ஓடுறான் பாரு.